ரோல்ஸ் ரைஸ் போயிட்டு இருக்கு பாருங்க, கப்பல் மாதிரி. ஏன்னா டீ டைம் தான் வந்திருக்கும். டீ டைம் ஹோட்டலு மணி தோஹா ஷாப்பிங்ன்ட்டு. இது வந்து ஏதோ நம்ம ஊர்ல பொருள் காட்சி உள்ள மாதிரி. நம்ம ஒரு சூப்பரான இடத்த நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். கத்தாராலேயே பீச் உள்ள ஆளே இல்ல. என்ன பார்த்தாங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட் கடை. கூலிங் அதிகமா ஒரு கறக்கு ஒன்று வாங்கியாச்சு சுட சுட. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு பேக் சித்திக் டிராவல் வியூ கத்தார்லேன்னு. இப்போ நம்ம முதலாளி கால் பண்ணிட்டாங்க மைதருக்கு வர சொல்லி, அதனால நம்ம மைதருக்கு போயிட்டு இருக்கோம். கரெக்டாக ஃபெஸ்டிவல் கிட்ட போயிட்டு இருக்கோம். சமால் ரோட்ல ரைட்ல தெரிந்து பாருங்க, அதான் ஃபெஸ்டிவலு. இந்த ரோடோட ஸ்பீட் லிமிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 100 தான். இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் உள்ளது வந்து ஸ்பீட் ட்ராக்கு. ஸ்பீடாக ஓட்டுறவங்க அந்த ட்ராக்ல போவாங்க. இது ரைட்ல பார்த்தீங்கன்னா பஸ்ஸு அந்த மாதிரி ட்ரக்கு அந்த மாதிரி இதெல்லாம் போயிட்டு இருக்கோம். சரி வாங்க போவோம், பிக்கப் பண்ணுவோம். கொஞ்சம் லைட்டா டிராஃபிக்கா தான் இருக்கு. வண்டியை கொஞ்சம் 80 90 அந்த மாதிரி இதில் தான் போயிட்டு இருக்கு. இது 100 ட்ராக்ல. கொஞ்சம் சாயங்கால டைம் ஆனாலே கொஞ்சம் டிராஃபிக்கா தான் இருக்கும். சொல்லியிருந்தோம் கரெக்டா இந்த இடத்துக்கிட்ட கொஞ்சம் லைட்டா வண்டிலாம் பொறுமையா தான் போவோன்ட்டு. அதே மாதிரியே வண்டிலாம் பார்த்தோன்னா கரெக்டா 60 தான் போயிட்டு இருக்கு. இந்த ரோடு எங்க போகுதுன்னு பார்த்தாங்கன்னா ஒக்கரா ஏர்போர்ட் அது போற ரோடு தான். அதனால கொஞ்சம் டிராஃபிக்கா தான் இருக்கும். நம்ம ரைட்டு தான் எடுக்க போறோம். ரைட் எடுத்து கரஃபா ரோடு அதில் தான் நம்ம போக போகிறோம். ரைட்டில் பாருங்க, ரோல்ஸ் ரைஸ் போயிட்டு இருக்கு பாருங்க, கப்பல் மாதிரி ரெட்டு கலரில். வேற லெவலாக இருக்கு ரோல்ஸ் ரைஸு. பார்த்தாங்கன்னா டீ டைம் தான் வந்திருக்கோம். டீ டைமில் போயிட்டு ஹார்ன் அடிப்போம். ஹார்ன் அடிச்சுட்டு டீயை குடிச்சிட்டு டூட்டிக்கு போக வேண்டியது தான். நம்ம முதலாளியை கூட்டுக்கிட்டு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கத்தாரா தான் வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் உள்ளது வந்து ஹோட்டலு. மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:30 ஆகுது. இங்க ரைட்ல பாத்தீங்கன்னா தோஹா ஷாப்புன்னு இருக்கு. இது பாத்தீங்கன்னா வின்டர் சீசனு அந்த மாதிரி வந்தாலே போடுவாங்க கத்தார்ல. கிட்ட போயிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாத்தீங்கன்னா இதோ போட்டிருக்கு பாருங்க, தோஹா ஷாப்பிங்ன்ட்டு. இது வந்து வின்டர் சீசனுக்கு போடுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். முன்னாடி நம்ம வரக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த சைடு ஆப்போசிட்ல போட்டிருந்தாங்க. இப்போ வந்து லெஃப்ட் சைட்ல போட்டிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா பீச்சை ஒட்டி உள்ள பார்க்கிங்ல தான் போட்டிருக்காங்க. இது நம்ம உள்ளெல்லாம் போக முடியாது, ஏன்னா உள்ளெல்லாம் ரொம்ப ஓவர் ரஷ்ஷா இருக்கும். இது உள்ள என்னென்ன திங்ஸ் இருக்குன்னு பார்த்தாங்கன்னா அபாயா, அந்த மாதிரி அரபிங்க போடுற தோப்பு, பர்ஃப்யூமு அந்த மாதிரி ஃபுல்லாகவே இருக்கும். இந்த அரபிக்கு தேவையான திங்ஸாகவே. இல்லைலாம் பார்த்தாங்கன்னா கிட்ஸுக்கு தேவையான திங்ஸு கூட இருக்கு. உள்ளே போனால் ஃபுல்லாக கடை தான். ஏதோ நம்ம ஊரில் பொருள் காட்சி உள்ள மாதிரி உள்ள ஃபுல்லாகவே கடை இருக்கும். ஷாப்பிங்கு அந்த மாதிரி ஃபுட்டு கடை எல்லாமே இருக்கும். அந்த பிளாங்கெட்டு அந்த மாதிரி பர்ஃப்யூமு, பேரிச்சப்பழம் அந்த மாதிரி அரபிங்க சம்மந்தப்பட்டதா இருக்கும் உள்ள. இங்க பார்த்தோன்னா கிட்ஸுக்கு தேவையான இது போட்டிருக்காங்க திங்ஸு. ஆப்போசிட்ல கார் பார்க்கிங்க பார்த்தாங்களா, இது வந்து ரைட்ல லெஃப்ட்ல எல்லா இடத்துலயும் கார் நிக்குது. நம்ம ஒரு சூப்பரான இடத்த நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம் கத்தாராலேயே. அங்கலேன்னு போய் பார்த்தா லுசேலு, பேரல் கத்தாரு அந்த மாதிரி அங்க உள்ள பில்டிங்கு, இங்க கத்தாரால உள்ள பீச்சு அதெல்லாம் இருக்கும். இப்ப நம்ம அங்கதான் போயிட்டு இருக்கோம். வாங்க போய் பார்ப்போம். நிறையா சுத்தி பார்க்க அதிகமா அங்க இடம் இருக்கு, வாங்க பார்ப்போம். இதெல்லாம் பார்த்தாங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட்டு கடை. காரை போயிட்டு ஹார்ன் அடிச்சாலே கொண்டு வந்து தருவாங்க ஃபுட்டுலாம். அதே மாதிரி இங்க ரைட்ல பாருங்க, இது ஃபுல்லாவே பார்க்கிங் தான். கத்தாரால வந்து இது வந்து பார்க்கிங் வந்து பெரிய பார்க்கிங் இது கத்தாரா உள்ள. நம்ம அது உள்ளலாம் போயிருக்கோம். இந்த கத்தாரா உள்ள போனோம்னா இன்னும் சூப்பரா இருக்கும். இது பாருங்க, ஆப்போசிட்ல கத்தாரா தெரியுது. அதே ரைட்ல பார்த்தா கரெக்டா பேரல் கத்தாரு தெரியுது பாருங்க. சென்டர்ல இது லுசேலு. இது சென்டர், இது லுசேலு, இது பேரல் கத்தாரு. இந்த கத்தாரிலன்னு கரெக்டா இது பீச்சு தாங்க. இது வந்து பீச்சு உள்ள போகணும்னு பார்த்தாங்கன்னா 2 மணி நேரத்துக்கு 100 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த ஸ்கூட்டர் நிக்குது பாருங்க, இதுக்கு வந்து 1 மணி நேரத்துக்கு 50 ரூபா பே பண்ணா எடுத்து சுத்தலாம். இது கத்தாரா உள்ள பாருங்க. பீச் உள்ள ஆளே இல்ல, ஏன்னா கூலிங் பார்த்தாங்கன்னா ரொம்ப பயங்கரமா இருக்கு. பாருங்க, இது உள்ள யாருமே ஆள்லாம் இன்னும் வரல. கூலிங் பார்த்தாங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு பார்த்தாங்கன்னா கரெக்டா 12 இருக்குங்க கூலிங். இது கம்மி தான். இதுக்கே கொஞ்சம் கூலிங் அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. அதே ஆப்போசிட்ல பாருங்க, இது பேரல் கத்தாரோட பில்டிங் எல்லாமே தெரிஞ்சு பாருங்க.
பாத்தாங்கன்னா ரைட்ல பாத்தாங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட் கடை. இன்னும் கூலிங் அதிகமாக அங்க ரைட்லலாம் இருக்கு பாருங்க, ரைட்டு லெஃப்ட் அந்த இடத்துலயும் ஸ்ட்ரீட் ஃபுட்டு கடை அதிகமா ஷாப்பிங் பண்ற மாதிரி அதுவும் போடுவாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல. இப்ப பாத்தீங்கன்னா கூலிங் அதிகமா இருக்கிறதால நடக்கவே முடியல வெளியில. கையெல்லாம் பாத்தீங்கன்னா ஜில் ஜில்னு இருக்கு. சரி அப்படியே போயிட்டு ரவுண்ட் அடிப்போம். டீ கடைலாம் இங்கெல்லாம் பார்த்தோன்னா எதுவுமே இல்லை. உள்ள போகணுன்னா கத்தாரா உள்ள தான் போகணும். கத்தாரா உள்ள போனோன்னா அங்கே போயிட்டு ஒரு டீ வாங்கினாலே 5 ரியால் வந்துடும். 5 ரியால் எவ்வளோ வருதுன்னு பார்த்தோன்னா 130 ரூபா அந்த மாதிரி வரும். அதனால பார்ப்போம். நம்ம போயிட்டு கத்தாரா உள்ள போனோம்னா கண்டிப்பா வேற வழி இல்லை, அதை தான் வாங்கி குடிச்சாகணும். ஏன்னா கூலிங்கும் அந்த மாதிரி இருக்கு வின்டர் சீசனால. இதை நம்ம முடிச்சிட்டு நம்ம முதலாளி வந்து பாத்தீங்கன்னா கத்தாரா உள்ள போவாங்க. பார்ப்போம் கத்தாரா உள்ள போக டைம் கிடைக்குதா, அப்படி இல்லாட்டி வேற எங்கேயாச்சும் மாலுக்கு கீழே எங்கேயாச்சும் லுசேல் சைடு எங்கேயாச்சும் போயிடுறோமா என்னன்ட்டு. காரை பார்த்தீங்கன்னா ரைட்ல நிப்பாட்டி இருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம கத்தாரா உள்ள இந்த கடையில கறக்கு அங்க வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த கடையிலேன்னு ஒரு கறக்கு ஒன்று வாங்கியாச்சு சுட சுட. இப்போ வந்து நம்ம வந்து கறக்கை வாங்கிக்கிட்டு குடிச்சிக்கிட்டு கத்தாரா உள்ள வாக்கிங் போயாவது, குடிச்சிக்கிட்டு நடந்து போயாவது. கறக்காட ப்ரைஸ் எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தாங்கன்னா 5 ரியாலு கரெக்டாக வந்துச்சு. நான் சொன்னேன் பாருங்க, கரெக்டாக ஒரு 130 ரூபா நம்பூர் காசுக்கு கறக்கு வந்துருச்சு. இவ்வளோ காசுக்கு குடிக்கிறேன்ட்டு நீங்களாம் கேட்பங்க. பார்த்தாலும் இங்கே பார்த்தா வேற எந்த கடையும் இல்லை, வேற வழி இல்லை, நம்மளும் குடிச்சு தான் ஆகணும். கூலிங்கும் ரொம்ப ஓவராக இருக்கு. அதனால வாங்கிட்டு காரை நோக்கி போயிட்டு இருக்கோம். காரில் போயிட்டு உக்காந்து குடிக்க வேண்டியதுதான். இப்போ பார்த்தாங்கன்னா நம்ம முதலாளி வந்து கால் பண்ணிட்டாங்க இறக்கி விட்ட இடத்துக்கு வர சொல்லி.